சீதாராமன் சீரியல் நம்பர் 29 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா டிஃபன் கேரியரை எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. அங்கே மகா செக்யூரிட்டிகிட்ட சொல்லி அவங்களுக்கு சேர் கொடுக்கக்கூடாது, நிற்க சொல்லு, வெயிட் பண்ண சொல்லு, நான் உள்ளே எப்போ வர சொல்கிறேனோ அப்போ தான் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு மகா சொல்லவும் செக்யூரிட்டியும் அதே மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா சுபாஷ் 2 பேரும் பசிக்குது அப்படின்னு சொல்லவும் மகா சீதாவும் உள்ளே வர சொல்கிறாங்க. ஆனால் சீதா இன்னும் நல்ல நேரம் வரல அப்படின்னு செக்யூரிட்டிகிட்ட சொல்ல செக்யூரிட்டியும் அதே மாதிரி மகா கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க. ஓ, உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சா, நல்லா பசிக்கட்டும், இப்போ என்னோடய டைம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சீதா சேர் எடுத்து போட சொல்கிறாங்க செக்யூரிட்டியும் அதே மாதிரி சேர் எடுத்து போடுறாங்க. சீதா அங்கே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருக்காங்க. கரெக்டாக அப்போது துரை மகா கிட்டே போய் பேசிகிட்ருக்காங்க. மகாவும் துரையை அண்ணன் வெளியே சீதா சாப்பாடு கொண்டு வந்திருக்கா, நீ போய் அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லவும் சரின்னு துரையும் வெளியே வராங்க சீதாவை கூப்பிடலான்னு. சீதா அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு துரையும் சரி இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் அவங்க ஒன்று பண்ணாங்களா, இவங்களை இப்படியே விடக்கூடாது, இன்னும் கொஞ்ச நேரம் பசிக்கட்டும், என்னென்ன வெரைட்டியெல்லாம் நீ சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்க சீதா அப்படின்னு துரை கேட்கவும் சீதா அவங்களோட மெனு ஃபுல்லாக சொல்கிறாங்க. அதை கேட்டதும் துரை ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா, அர்ச்சனா, சுபாஷ் 3 பேரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. அண்ணா என்னென்ன பண்ணிகிட்ருக்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஏ சீதா அந்த கேரியர் எடுத்துகிட்டு உள்ளே வா அப்படின்னு சொல்லவும் சாரி என்னால் தூக்க முடியாதுங்கிறாங்க சீதா. சரி செக்யூரிட்டி, நீ அந்த கேரியரை கொண்டு போய் உள்ளே வை, சீதா நீ தான் வந்து பரிமாறணும், அதுக்கப்புறம் கேரியரையும் தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போகணும், அப்போ தானே நாளைக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு மகா சொல்லவும் துரையும் சரி சீதா வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்லி உட்காந்துட்ருக்காங்க. சீதா வகை வகையாக எல்லாத்தையும் அடுக்கிறாங்க. அதை பார்த்ததுமே துரை ரொம்பவே திருப்தியாக ஃபீல் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனா எல்லாத்துலேயுமே உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல மகா அப்படின்னு சொல்ல ஆமாக்காங்கிறாங்க மகா. கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் உரைக்கிட்டுன்னு தான் உப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டேங்கிறாங்க சீதா. தையல்காரி இது ஆஃபீஸ், மரியாதையாக பேசுங்கிறாங்க அர்ச்சனா. நானும் அதை தான் சொல்கிறேன், இது வீடு கிடையாது ஆஃபீஸ், நீங்களும் மரியாதையாக பேசுங்கிறாங்க சீதா. என்னடி நீ கூட எதுக்கு எடுத்தாலும் பேசிகிட்டே இருக்க, உனக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, ராம் சேது 2 பேரும் கேரளா போயிருக்காங்க தெரியும்ல அப்படின்னு மகா சொல்லிகிட்ருக்க. என்ன மகா எதுக்காக சீதாவை திட்டுறேங்கிறாங்க துரை. அண்ணன் உன் வேலையை மட்டும் பாரு, இவளுக்காக சப்போர்ட்கெல்லாம் வந்துட்டுருக்காத அப்படின்னு மகா சொல்லவும் துரை வேறு வழியே இல்லாமல் சைலண்ட்டாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சீதா எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரியாணி கொடு தையல்காரி அப்படின்னு சொல்லவும் சுபாஷை அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கொண்டு போய் வைக்கிறாங்க சீதா. சொப்னா விஷயம் ஞாபகம் வந்ததும் உடனே சுபாஷ் வந்து சைலண்ட் ஆயிடுறாங்க. சம்பளம் இல்லாத வேலைக்காரி நம்மளுக்கு கிடச்சிட்டா அப்படின்னு அர்ச்சனா மகா 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு துரை ரொம்பவே டென்ஷன் ஆகி அங்கேருந்து சாப்பிடாம எந்திரிச்சு போகிறாங்க. சீதா அங்கிள்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அவர் கிளம்பி போயிடுறாரு. உன்னோட சாப்பாடை சாப்பிட முடியாமல் தான் எந்திரிச்சு போகிறாரு, எங்கள் தலை விதி நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம், அவர் நல்லா வெளியே போய் பீஸா பர்கர்னு சாப்பிடுவாருங்கிறாங்க அர்ச்சனா. அதுக்குள்ளே மேடம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கவா அப்படின்னு வந்து ஒருத்தர் நிற்கவும் வேணாம் அதுக்கெல்லாம் வேற ஒரு ஆள் இருக்குங்கிறாங்க மகா. தையல் இனிமேல் சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேணும்னு எங்ககிட்ட மெனு கேட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வராதேங்கிறாங்க அர்ச்சனா. இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கணும், பிளேட்டை திரும்பி பார்த்தா அப்படியே முகம் பளிச்சுன்னு தெரியணும், அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு மகா அர்ச்சனா 2 பேரும் சீதா கிட்ட சொல்லிடுறாங்க. சீதாவும் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ துரை வராங்க. என்னம்மா சீதா நீ ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, உடனே ராமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல, நீ எதுக்காக இது எல்லாத்தையும் தாங்கிட்டுருக்க அப்படின்னு துரை கேட்கவும் அங்கிள் நான் மட்டும் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னால் சேது அங்கிளோட ட்ரீட்மெண்ட் கெட்டு போயிடும், இங்கே இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சாலே அடுத்த நிமிஷம் 2 பேரும் கிளம்பி இங்கே வந்து நிற்பாங்க, சேது அங்கிள் ஃபுல்லாக குணமாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாம் கொஞ்ச நாள் தானே, அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறாங்க சீதா. என்னால் உன்னை இந்த நிலமையில் பார்க்க முடியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு துரை சொல்லிவிட்டு கண்ணீர் விடுவோம். அங்கிள் ப்ளீஸ் அழாதீங்க, நீங்கள் அழுதா எனக்கும் அழுக வரும், எனக்கு வர்ற அழுகையை நான் அப்படியே அடக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அழுது தயவு செஞ்சு என்னையும் அழ வச்சிடாதீங்கிறாங்க சீதா. சரின்னு துரை அழறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க, இவங்கக்கிட்ட வந்து நீ மாட்டிக்கிட்ட, உன்னை எப்படி வச்சுக்கணும்னு இவங்களுக்கு தெரியலை அப்படின்னு பயங்கரமாக இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் திட்டிகிட்ருக்காங்க துரை. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நைட்டு ஃபுல்லாக இது எல்லாத்தையும் யோசித்து சீதா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக ராம் கால் பண்ணுறாங்க. அழுகிறத அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ராம்கிட்ட பேசுகிறாங்க சீதா. என்னாச்சு சீதா, ஏன் குரல் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ராம் கேட்கவும் ஐஸ் வாட்டர் குடித்தோம் பாஸ், அதனால தான் இப்படி இருக்குங்கிறாங்க சீதா. சரி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க சாப்பிட்டேன் பாஸ், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க சாப்பிட்டேன், இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது, நீ இல்லாதது மட்டும்தான் குறைங்கிறாங்க ராம்.
எனக்கும் அப்படி தான் பாஸ் இருக்குது அப்படின்னு சீதா சொல்லவும், சரி எனக்காக ஒரு பாட்டு பாடுங்கிறாங்க ராம். இல்லை பாஸ், எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சீதா சொல்லவும், என்ன சொன்ன சீதா அப்படின்னு ராம் கேட்க, இல்லை பாஸ், எனக்கு குரல் சரியில்லை, அதை தான் சொல்ல வந்தேங்கிறாங்க சீதா. சரி சீதா, நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்கிறாங்க ராம். அதுக்கப்புறம் ஓகே பாஸ் அப்படின்னு சீதா சொல்லவும், லவ் யூங்கிறாங்க ராம். அதுக்கப்புறம் திரும்ப டூ யூ அப்படின்னு சீதா சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறாங்க ஃபோனை. பயங்கரமாக அழுதுகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் சத்யா, அஞ்சலி, பிரியா 3 பேரும் பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து சீதா முகத்தில் ஊற்றி எழுப்புறாங்க. ஏய், உங்களுக்கு அறிவில்லை, இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சீதா கேட்கவும், எங்களை நீ இப்படி தானே பண்ணின, வா கீழே உனக்காக சித்தி வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க கீழே. மகா கீழே கால் மேலே கால் போட்டு சேரில் உட்காந்துட்ருக்காங்க. இதெல்லாம் சரியில்லை, சொல்லிட்டேன், ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, அப்புறம் பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சீதா சொல்லவும், அதெல்லாம் சரி, முதல்ல வந்து கோலம் போடுங்கிறாங்க மகா. முடியாது, நீங்கள் சொல்கிறதுக்காகலாம் என்னால் கோலம் போட முடியாதுங்கிறாங்க சீதா. மணி எவ்வளோ ஆச்சு, நீ இழுத்து போத்தி தூங்கிட்டுருக்க, இந்த பொண்ணுங்களை இப்படி தானே நீ படுத்தின, இப்போ வந்து நீ கோலம் போடுவா அப்படின்னு மகா சொல்லவும், சீதா முடியவே முடியாது, என்ன அடிப்பீங்களா, அடிங்க அப்படின்னு சீதா சொல்லவும், செல்வியை கூப்பிடுறாங்க மகா. ஏய், இவ்வளோ கோலம் போட சொல்லு அப்படின்னு செல்விக்கிட்ட சொல்லவும், செல்வியை எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. உடனே பல்லார்னு ஒரு அறை வைக்கிறாங்க மகா செல்வியை. இப்போ நீ இவ்வளோ கோலம் போட சொல்கிறியா இல்லையா அப்படின்னு மகா சொல்லிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே வாட்ச்மேன் வந்து நிற்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஏய், நீ இங்கே வாடா அப்படின்னு சொல்லவும் வாட்ச்மேன் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. வாட்ச்மேனையும் பல்லார்னு ஒரு அறை வைக்கிறாங்க. அதுக்குள்ளே ஸ்லிப் ஆகவும், என்ன முன்னாடி வர வைக்கிறியா, என்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகுறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பவும் பல்லார்னு ஒரு அறை வைக்கிறாங்க. நீ சொல்கிறா, இவ்வளோ கோலம் போட சொல்கிறா அப்படின்னு மகா சொல்ல, அம்மா ப்ளீஸ்மா, நீங்கள் சொல்லியே கேட்காதவங்க நாங்கள் சொல்லியா கேட்க போகிறோம் அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல, இவங்க இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க, போய் என்னோடய கன் எடுத்துகிட்டு வாங்கடி அப்படின்னு சொல்ல, அம்மா ப்ளீஸ்மா சீதாம்மா, ஒரு 4 புள்ளியை வச்சு கோலம் போட்டு எங்கள் உசுரை காப்பாற்றுங்கம்மா அப்படின்னு வாட்ச்மேன் சொல்லவும், இன்னொரு பக்கம் செல்வி அழுதுட்டுருக்கிறத பார்த்து சீதா எதுவுமே பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.